Taste the Daily. நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் குறித்து எழும் விமர்சனங்கள், அந்த ஆணையத்தின் செயலர் திடீர் ராஜினாமா மர்மம் என பல்வேறு நிகழ்வுகள் குஜராத் மாடல் ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்த சிறப்பு கண்ணோட்டத்தை இப்போது பார்க்கலாம். இந்த ஆண்டு மே 5ஆம் தேதி நாடு முழுவதும் நடந்த நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மறு தேர்வு நடத்த கோரியும் நாடு முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டங்களை தீவிரமாக நடத்தி வருகின்றனர். அது மட்டுமல்ல, 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளன. கடந்த 18ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நீட் தேர்வின் புனித தன்மையை பாதிக்கும் வகையில் பெரிய அளவில் நடந்த முறைகேடுகள் குறித்த ஆதாரங்களை தந்தால் மட்டுமே மறு தேர்வுக்கு உத்தரவிட முடியும் என்று திட்டவட்டமாக கூறியது. உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் நீட் தேர்வு முடிவுகள் நகரம் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக சனிக்கிழமை வெளியிடப்பட்டன. அதில் அதிர்ச்சிகரமான பல முடிவுகள் வெளிவந்துள்ளன. குஜராத் ராஜ்கோட்டில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் மட்டும் 85 விழுக்காடு மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இதேபோல் சிகார் நகரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் 8 மாணவர்கள் 720க்கு 700க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். ரேவாரியில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 264 மாணவர்களில் 60 மாணவர்கள் 600க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஹரியானாவின் ஜஜ்ஜார் நகரில் உள்ள ஹர்தயால் பப்ளிக் பள்ளி மையத்தில் 6 பேர் 720 மதிப்பெண்கள் எடுத்து முழு மதிப்பெண் எடுத்திருந்தனர். அவர்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மறு தேர்வு நடத்தப்பட்டதில் ஒருவர் மட்டுமே 682 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மற்றவர்கள் குறைவான மதிப்பெண் பெற்றனர். இது ஒன்றே போதும் நீட் தேர்வில் மாபெரும் முறைகேடு நடந்திருப்பதை உறுதிப்படுத்த. இதைத் தொடர்ந்து நீட் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதையடுத்து இந்த வழக்கின் அடிப்படையில் விரைவில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. அந்த தீர்ப்பை வாசிக்கவிருக்கும் தலைமை நீதிபதி சந்திரசூட் ஔவையார் பாடிய ஆத்திச்சூடியின் அறம் செய்ய விரும்பு பாடல் தமக்கு மிகவும் பிடித்தமான வரிகள் என தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை கடினமாக படித்து எழுதிய அப்பாவி மாணவர்கள் பாதிக்காத வகையில் சந்திரசூடின் தீர்ப்பு அமையும் என நம்பப்படுகிறது. இதனிடையே யுபிஎஸ்சி தேர்வாணைய தலைவர் மனோஜ் சோனி திடீரென பதவி விலகி உள்ளார். இன்னும் 5 ஆண்டுகள் அவரது பதவிக்காலம் இருந்தும் அவர் விலக காரணம் என்ன? ஒரு மாதத்திற்கு முன்பே அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்தும் குஜராத் மாடல் அரசு ஒப்புதல் தராமல் வைத்திருந்தது ஏன் என்பது உள்பட பல்வேறு மர்ம முடிச்சுகள் உள்ளன. இந்த மர்ம முடிச்சுகளையும் உச்சநீதிமன்றம் விரைவில் அவிழ்க்கும் என இந்தியாவின் பாமர மக்கள் நம்பி உள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலன்.